நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஸ்கேமை பற்றி ரெகுலராகவே பேசிகிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்கேமுங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயரும் நான் பேசியிருந்தேன். இந்த இயரும் நான் இப்போ பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ போட்டிருந்தும் நிறையா பேர் பார்க்காம ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்கேம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. இவங்களை நம்மளால் தடுக்க முடியலை. நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும். கொஞ்சமாவது சிந்திக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா இவரோட இந்த வாய்ஸை கேளுங்க. வருது. உண்மையிலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் என்ன சொல்லுறேன்னு எனக்கு புரியலை. அவ்வளோ வேதனைப்பட்டு தான் இருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து டில் எவ்வளோ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படி யோசிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் எனக்கு ஒன்றுமே ஈவன் நான் சாப்பிட கூட இல்லை. எனக்கு சாப்பிட முடியலை. ஏன்னா பசியும் இல்லை. அப்படி அந்த நிலைமையில தான் இருந்தேன். கூகுளாக இல்லை, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது தலைவரை. என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஸோ லாஸ் ஆகியாச்சு. ஸோ அதை எப்படி எடுக்க முடியும்னா, ரெண்டு பேருமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டானுங்க. ஸோ வேறு நம்பர் கிடச்சி அந்த இது அப்போ அந்த நம்பரில் ட்ரை பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், ஹெச்ஆர்ட்ட. அவங்க என்ன இல்லை, அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்கானே என்னன்னு தெரியலை அப்படின்றாங்க. அந்த 1.5 மாதத்துக்குள்ளாடி அவனு என்ன பண்ணிவிட்டு அதை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஈவன் நான் இங்கேருந்து திங்கக்கிழமை டிக்கெட் எடுத்து போனால் கூட அங்கே அந்த ஆஃபீஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்குது. என்ன பண்ணோன்னு தெரில. சரி பார்ப்போம். இங்கேருந்தா நம்ம தமிழ்நாட்டில் மூவ் பண்ணாலும் அவங்க எவ்வளோ செல்லுபடி ஆகும்னு தெரில. ஆனால் இந்த இதுதான் இந்த விராஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இவனுக்கு தான் ஏமாத்தினது. 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டானுங்க. 2 பேருமே இல்லை. இப்போது 167,000 போயிடுச்சு. மார்ச்லேருந்து தொடங்கின ப்ராசஸ்ஸு 45 டேஸ்ன்னானுங்க. எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணேன். மெடிக்கல் வேறு எடுத்தேன். மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணா சப்மிட் பண்ணுறேன். எல்லாமே எடுத்தேன். இங்கேருந்து நான் கல்கட்டா போயிருக்கேன். 3 டேஸ் போகும்போது ஃப்ளைட்டில் தான் போனேன். வரும்போது 3 டேஸ் ட்ராவல் பண்ணி இதில் தான் வந்தேன், ட்ரெயினில். ஸோ எவ்வளோ கறக்க முடியுமோ அவங்களால. முதல்ல சொன்னது என்னென்னா 30,000 மட்டும் பே பண்ணால் போதும். ரிமைனிங் அமௌண்ட்டை நாங்கள் கம்பெனி வேலை கிடச்ச உடனே ஆஃப் பேமெண்ட்டாக 40 உங்களுக்கு 2 மந்த்ஸில் தந்தால் போதும் அப்படின்னானுங்க. அப்புறம் என்ன சொன்னானுங்கன்னா, இல்லை அது கம்பெனி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுனால எங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க, நீங்கள் 80,000 பே பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் இதை விசாவையும் உடனே அதெல்லாம் ரெடியாக இருக்குது, இமீடியட்டாக வந்துடும்ன்ட்டு அப்படி சொன்னானுங்க. சரி ஓகே, நான் ஜென்யூனாக இருக்கணும்னு நினச்சி தான் அதை கொடுத்தேன். இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணி ஓகே ஆகி ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணி அனுப்பின பிறகு தான் இந்த மெடிக்கலுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ இதுதான் நிலைமை, இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொன்னானுங்க, நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட் நான் எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? அது கம்பெனி எனக்கு ஓப்பன் பண்ணி தரது, கம்பெனி தான் பேர் பண்ணணும். இல்லை, அது நீங்கள் தான் போகிறதுக்கு முன்னாடியே பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு 500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வேணும். அது ஒரு 32,000 வாங்கினானுங்க. அப்புறம் அந்த ப்ராசஸிங் சார்ஜ் 80,000, எல்லாம் ஆல் டுகெதர் 167,000 என்கிட்டேருந்து கறந்துட்டானுங்க. போச்சு, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உழைச்ச காசுன்னு 10 வருஷமாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இது இனிமேலும் இதே மாதிரி உழைச்ச காசு 167,000 போயிடுச்சுன்றாங்க. இவனுக்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமாக தான் போவானுங்க. இருந்தாலும் நம்ம சாபம் விட்டாலும் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தெய்வம் அவனை கொள்ளும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அவரோட வலி வேதனைகள் என்னன்றது அவரோட குரல்லே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கேமுஸ்க்கு நம்மளோட பிளேலிஸ்ட் அதாவது ஏஜென்ட்டுகள்கிட்ட ஏமாறாமல் எப்படி போகிறதுன்றதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். இந்த ஸ்கேம் இதே சேம் மாடல் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம். லாஸ்ட் இயரே போட்டிருக்கோம். இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த சோசியல் மீடியாலையும் பெருசாக ஆக்டிவாக இல்லையா. ஏமாந்த உடனே தான் இவருக்கு என்னோட ஒரே நாள் தான், அதாவது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இவருக்கு நான் அவர் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது 17ஆம் தேதி ஏப்ரல் காலையில் தெரிஞ்சிருக்கு. உடனே தான் இவர் சோசியல் மீடியாலாம் தேடி இருக்காரு. இமீடியட்டாக நம்ம வீடியோ பார்த்துருக்காரு. எனக்கு டெலகிராமில் என்னோட டெலகிராம் பர்சனல் ஐடி எல்லாருக்குமே தெரியும், நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டாப்புல. நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இது ஒரிஜினலாக மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இல்லை பிரதர் இது டூப்ளிகேட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் தான் அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாரு.
இந்த மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னாப்புல ரொம்ப மனசு நொந்து பேசினார். இதாவது இந்த ஸ்கேம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, இவனுங்க இப்படி தான் ஏமாத்துறானுங்க. இந்த வடக்கன்ஸ் இருக்கானுங்கள்ல, அவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணி, அவனுக்கு ஆஃபீஸ் ரெடி பண்ணுறாங்களா என்னென்னலாம் தெரில, ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணுறானுங்க, விளம்பரம் கொடுக்குறானுங்க. அவங்களோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஏரியாவில் யாரையாவது பிடிச்சி வேலைக்கு நம்ம இது பண்ணுறோன்னு தெரிஞ்சால், அவங்க ஏரியானா பக்கத்துலேயே போய் அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டார்கெட்டு நம்ம தமிழர்களாக தான் இருக்குது மோஸ்ட்லி. இந்த சைடு தமிழ்நாடு, கேரளா இந்த சைடு தான் அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது லிங்க்டின் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாப் தேடி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா, உங்களுக்கு தகுந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து வருவானுங்க. அவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லையில் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ₹1 கூட பணம் கட்ட தேவையில்லை, மெடிக்கல் மட்டும் போட்டால் போதும், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பணம் கட்டிக்கலாம், நீங்கள் இங்கே நேராக வந்துட்டு நீங்கள் மெடிக்கல் போட்டு ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டியதாக, அங்கே போய் அதாவது வெளிநாட்டில் போய்ட்டு உங்களுக்கு டியூவில் வந்து நீங்கள் பணம் கட்டிக்கலாம், உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்குவாங்க, ₹1 கூட பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. சரி, இவங்க பணம் தான் தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி, நம்ம வடக்கன்ஸ் வந்து பணம் தானே கேட்டு ஏமாற்றுவாங்க, இவங்க இந்த பணம் தான் கட்ட தேவையில்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க மெடிக்கல் போடுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிடுறது. அங்கே போனதுக்கப்புறம் மெடிக்கல் போட்டுட்டு ஆஃபர் லெட்டர் வந்து வாங்கிட்டு வந்துடுறது. மெடிக்கல்லே கிட்டத்தட்ட வந்து 4000 5000 ஆட்டையை போட்டுருவானுங்க. ஆஃபர் லெட்டரை வாங்கிட்டு வந்தோன்னே 30,000 மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். விசாவுக்கு வந்து 30,000 மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அது கட்டினா தான் உங்களுக்கு விசா வரும், பேலன்ஸ் நீங்கள் அங்கே போய் கட்டிக்கலாம் அப்படிம்பானுங்க. இதிலே வந்து உஷாராகி மெடிக்கலோடு தப்பிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது போனால் போயிட்டு போது இதுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை இவனுக்கு ரொம்ப அவனுக்கு அவ்வளோ எல்லாமே ரெடியாக இருக்குது, உங்களுக்கு உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவானுங்க. ஸோ 30,000 வந்து நீங்கள் பணம் கட்டினதுக்கு இதுவும் 30,000 20,000 எவ்வளோ சொல்கிறாங்களோ அதான் மோஸ்ட்லி அவனுக்கு சிங்கப்பூர் டார்கெட்டை தான் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆஃபர் லெட்டர்லாம் அப்படியே ஒரிஜினலாக ரெடி பண்ணியிருப்பானுங்க. இவன் அதாவது நம்ம லோக்கல் ஆளுங்க ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடியெல்லாம் ரெடி பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஃபேக்காக வெப்சைட்டே கிரியேட் பண்ணுவாங்க. வெப்சைட்டே கிரியேட் பண்ணி இவனுங்க நம்பரே அதில் போட்டு இவங்க இமெயில் ஐடியை அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணால் இவங்களுக்கு தான் போகும். அப்படிங்கிறப்ப ஆமாம் உங்களை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. நம்ம சிங்கப்பூருக்கு கால் பண்ணுறோன்னு நினச்சி கால் பண்ணுவோம். அந்த ஹோட்டலில் இப்போ இவர் வந்து ஹோட்டல் வேலைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து பேசுகிற மாதிரி இவங்களே பேசுவாங்க. அப்படின்றப்ப நம்பிடுவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் இருக்க நம்பருக்கு தான் இவங்க கால் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்க நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கப்பூர்லேருந்து பேசுகிற மாதிரி அவங்களே பேச வச்சுருவாங்க. ஸோ நம்பி பணம் கட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து எதுக்குடா இவரே கேட்டிருக்காரு, ஆனால் பணத்தை கட்டியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து என்னென்னா, லைஃப்பில் எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற, எப்படியாவது போயிட மாட்டோமா வெளிநாடு அப்படின்ற அந்த வெறியில் ஏக்கத்தில் தான் கட்டியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வேறு அமௌண்ட் கட்டியாச்சா, ஸோ இதை கட்டுவாங்க. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லுவானுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கறப்பானுங்க. டோட்டலாக இவர் இழந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ₹1,67,000 வந்து இழந்திருக்காரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது கம்மி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ஃபார்மேட்டில் ஏமாந்தவர் ஒருத்தர் 2.5 லட்சமோ 3 லட்சமோ ஏமாந்தார். அவரும் தமிழ்நாடு தான். ஸோ அவங்க டார்கெட் தமிழர்களாக தான் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி உங்களோட பல டைம் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் 10,000 பணம் கட்டுறதுனாலும் சரி, நீங்கள் வந்து 10,000 20,000 பணம் கட்டுறதுனாலும் தயவு செய்து அந்த ஏஜென்ட் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க லைசன்ஸோடு ரன் பண்ணுறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு, சில பேர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைசன்ஸ் நம்பர் கேட்டால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லைசன்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன லைசன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஆன்லைனில் நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. லைசன்ஸ் அப்படின்னா சிங்கப்பூரில், அதாவது வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு அவங்க 100+ 1000+ லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி வந்து அவங்க 100+ 1000+ லைசன்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து லைசன்ஸே வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாலும், நீங்கள் வந்து மற்ற மாநிலத்திலையோ இல்லை மற்ற ஸ்டேட்லேயோ இல்லை வடக்கன்ஸோ யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் அவங்க ஒழுங்காகவே அனுப்புகிறாங்க அப்படின்னாலும், நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்களை வந்து பார்த்து உங்களால் பணம் வாங்க முடியாது. ட்ராவல் டைம் ரொம்ப அதிகம். இவரே என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் திருப்பி அவங்க ஆஃபீஸ் திறந்துருக்காங்களா க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு போய் பார்க்குறதுக்கே நான்லாம் போக முடியாது அப்படின்றாரு. ஆனால் 1 லட்சத்தி அவ்வளோதான், அவரே சொல்லிட்டாரு பாருங்கள், பணம் போச்சு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. இத்தனைக்கும் நான் சைபர் கிரைம்க்கெலாம் கால் பண்ண சொன்னேன். அங்கே கால் பண்ணால் அவனுக்கு வந்து மராட்டியாக அந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்களாம். ஸோ இங்கிலீஷ் கூட அங்கே இருக்கவங்களுக்கு தெரியலை சார், என்னால் வந்து அவங்கள்ட்ட கான்வர்சேஷனே பண்ண முடியலை, நான் எப்படி என்னோடய பிரச்சனையை சொல்லி அவங்கள்ட்ட கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஸோ இந்த மாதிரி சைபர் கிரைம்க்கே போனாலுமே
அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பணம் கட்டுறீங்க வடகான்செப்ட்லாம் அப்படின்னா 100% உங்கள் காசு போயிடுச்சு, அவ்வளோதான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆஃபர் லெட்டர்லேருந்து எல்லாமே ஃபேக்காக தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து பணத்தை கட்டி ஏமாறாதீங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் கட்டாமல் யாருமே ரெடி பண்ணுறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ண ஒரு பையன் அட்வான்ஸே ₹1 கூட கட்டாமல் இபாஸ் அப்ரூவல் வந்துச்சு கேட்ரிங் ஜாப்புக்கு தான். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பாட்ட கேட்டால் அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஏன்ப்பா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவன்கிட்ட 10 பைசா காசு கிடையாது, அவன்லாம் வந்து பணமே எதுவுமே கட்ட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், நீங்கள் ஏதாவது அவன்கிட்ட வந்து அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட அப்பாவே சொல்கிறாரு. அந்த பையன் கடைசியில் போகவே இல்லை. பொழுதுபோக்குக்காக நிறையா பேர் டாக்குமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணி வருமா வராதான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா ஏஜென்ட்டுமே அட்வான்ஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. அது ரொம்ப குறைவான தொகையாக இருக்கும். இது இப்போ வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்கள் பணத்தை கட்டுறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து சப்போஸ் அவர் அப்ளை பண்ணலை, உங்களை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பணம் கட்டுங்க. இல்லைனா தயவுசெய்து பணம் கட்டாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேம் ரெகுலராகவே வடக்கன்ஸ் வந்து தமிழனை வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்கேம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வருது அப்படின்னா அந்த ஆஃபர் லெட்டரில் இருக்க மெயில் ஐடியை பாருங்கள். .sgன்னு முடியணும், ஓகேங்களா? அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். சில மெயில் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா .com .sgன்னு போட்டு அங்கிட்டு வந்து டாட் வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு ஐஃபன் போட்டிருக்கோம், இல்லைனா .sgனுக்கு அப்புறமேட்டு .comனு வரும். இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து சிங்கப்பூர் ரிஜிஸ்டர் வெப்சைட்டு கிடையாது. சிங்கப்பூரில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேக்கான வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த .sgன்னு முடிகிற மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி .comனு போட்டிருப்பாங்க, இல்லைனா பின்னாடி ஒரு ஐஃபன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி சிங்கப்பூர் வெப்சைட் மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்களே வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்களை வந்து அந்த கம்பெனிக்கு தான் உங்களை எடுக்கிறோன்ற மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க. மெடிக்கல் ஸ்கேம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட இன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் திருச்சியில் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் போட சொல்கிறாங்க, மெடிக்கல் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை கூட நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்பாதீங்க. இது வந்து மெடிக்கல் ஸ்கேம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் போட்டுருவாங்க, மெடிக்கலுக்கே உங்களுக்கு 5000 6000 வாங்குவாங்க. மெடிக்கலுக்கு ஆகிற செலவு 2000லேருந்து 4000க்குள்ளார தான் இருக்கும். ஸோ 5000 6000 வாங்கிட்டு உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் வரவே வராது கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே மெடிக்கல் ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். வடக்கன்ஸும் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ யாரை தாண்டா நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இப்போதைக்கு இருக்குது. அதை தான் நீங்கள் ஒரு குருட்டு தைரியத்தில் தான் வந்து நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்குது. அப்படி கட்டையில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கட்டுங்க. அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக உங்களால் அமௌண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னா மட்டும் பணம் கட்டுங்க. இப்போ 5000 10,000 நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட வாங்க முடியலனாலும் 10,000 தான், சரி விடு, ஒரு மாதம் சம்பளம் நாசமாக போட்டுன்னு சொல்லி அவனை வந்து திட்டிட்டு நீங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அதே இது 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து உங்களோட பல நாள் உழைப்பாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த 10,000 நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் வந்து வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லைங்கிறப்ப என்ன பண்ணுறது? எல்லோரும் ஏமாத்துறாங்க, யாரை தான் நம்புறது அப்படின்னு கேட்டால் இதுதான். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறது, லைசன்ஸ்டு ஏஜென்சிகிட்ட போங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சிகிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற முடியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பணமோ இல்லை டாக்குமெண்ட்டோ டெபாசிட் பண்ணி தான் அந்த லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்கன்றப்ப அவங்க தரல அப்படின்னாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம கேஸ் போட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணிட முடியும். அதே இது லைசன்ஸ் இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆளுக்கால் இப்போ ஏஜென்ட்னு சொல்லிட்டு தராங்க. அப்படி இருக்கிறப்ப லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அமௌண்ட் வாங்குறது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஏமாந்து உங்கள் லைஃப்பை தொலைச்சிட்டு தெரியாதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னா A to Z எல்லாமே நம்ம ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஏமாறாமல் நீங்கள் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராம் ஐடி, என்னோட டெலகிராம் பர்சனல் ஐடி கிங்அருண் 113. ஸோ அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க இல்லை கால் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏமாறாதீங்க. நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து சான்ஸ்ன்றது ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.